அதுக்கு பதிலாக நான் வேணா என் கம்பெனிஸில் ஏதாவது ஒன்றில் உனக்கு வாட்ச்மேன் வேலையை போட்டு தரேன். அதை வச்சு நீ உன் லைஃப்பை ரன் பண்ணிக்கலாம். ஏன்னா தியானா மீடியாவை மூடினதுக்கப்புறம் உனக்கு சாப்பாட்டு கூட வழி இருக்காதே. என்ன சொல்கிற? என ஹரிஷை அவமானப்படுத்துவதைப் போல பேசினார். உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இப்படி தான் பேசுவீங்க போல. இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? நீங்கள் கொடுத்த ஆஃபருக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? மயக்கம் போட்டு தரையில் கிடந்த விக்கியை பார்த்து கொண்டே எந்த உணர்ச்சியையும் காட்டிக்கொள்ளாமல் கேட்ட ஹரிஷ் சடனாக தன் குரலை கடுமையாக மாற்றிக்கொண்டு, ஹலோ மிஸ்டர் விக்கியோட தாத்தா, உங்கள் பேரை எங்கள் பயத்திலேயே பேண்ட்டில் யூரின் போயிட்டு மயக்கம் போட்டுட்டான். நீங்கள் இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி பேசுனீங்கன்னா இப்போ நாங்கள் இருக்கிற 5th ஃப்ளோர்லேருந்து அவனை தூக்கி கீழே வீசிடுவேன். நான் செய்ய மாட்டேன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே உங்கள் பேரனோட ஃப்ரெண்டு இதே மாதிரி கீழே விழுந்து தான் ஹாஸ்பிட்டலில் சுயநினைவு இல்லாமல் படுத்திருக்கான். நீங்கள் தான் பவர்ஃபுல்லான ஆளாச்சே, விசாரித்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்த வேலையும் மோசமான வேலை இல்லை, அதை வச்சு என்னை அவமானப்படுத்தலான்னு நினைக்காதீங்க. அப்புறம் நீங்கள் தான் அசிங்கப்பட்டு போவீங்க என்றான். அவரிடம் வெளிப்பட்ட ஆவேசத்தை பார்த்து அந்த ரூமில் இருந்தவர்களே மிரண்டு விட்டார்கள். தம்பி ஹரிஷ், அப்படிலாம் பண்ணிடாத. இப்போ உனக்கு என்ன வேணும்? மறுமுனையில் கேட்ட அவரின் குரலில் இப்போது லேசாக பீதி தெரிந்தது. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா அதுக்கு மன்னிப்பு கேட்கறது தான் மேனர்ஸ். உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களுக்கெல்லாம் முதலே தெரியணும். இல்லை அதையும் நான் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுமா? ஹரிஷ் ஒரு மாதிரி குரலில் கேட்க, என்ன நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அதெல்லாம் கனவுல மட்டும்தான் நடக்கும் என்று விக்கியின் தாத்தா கோபமாக கூறினார். ஓகே, இதை பற்றி யோசிக்க உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் தரேன். அதுக்குள்ளே நீங்கள் நான் சொன்னதை செய்யலைன்னா அப்படியே உங்கள் பேரனுக்கான இறுதிச் சடங்கை செய்கிறதுக்கு ஆளுங்களுக்கு சொல்லி விட்டுருங்க. அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம், உங்கள் சைடில் எப்படி பணத்தை எரிப்பீங்களா இல்லை புதைப்பீங்களா? நக்கலாக கேட்ட ஹரிஷ் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமை இழந்து கொண்டிருந்தான். இதற்கு மேலும் நேரத்தை வீணடிக்க அவன் விரும்பவில்லை. அவன் கேட்ட விதத்திலேயே ஹரிஷ் சொன்னதை செய்வான் என்பது புரிய, சரி சரி விக்கிய ஒன்றும் பண்ணிடாத, நான் பேசினதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்புறம் இனிமே தியானா மீடியா விஷயத்தில் நாங்கள் தலையிடவே மாட்டோம். சொன்னவரின் குரலில் கசப்பு வெளிப்படையாக தெரிந்தது. இப்படி ஒரு சின்ன பையனிடம் தான் தாழ்ந்து போவதை நினைத்து அவருக்கு அவமானமாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய பிரியத்துக்குரிய பேரனை இழக்க அவர் தயாராக இல்லை. இப்போது ஹரிஷ் அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்வானா என்பதுதான் அங்கிருந்த எல்லோருக்கும் ஒரு கேள்வியாக இருந்தது. அதற்கேற்றார் போல சில நிமிடங்கள் மௌனமாக இருந்த ஹரிஷ், சரி போனா போகுதுன்னு உங்கள் மன்னிப்பை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் சொல்ல காப்பாற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை தியானா மீடியா நிழல் பட்டுச்சுன்னா கூட உங்கள் பேரை உங்களுக்கு இல்லைன்னு நினச்சிக்கோங்க. அப்புறம் யாராவது இங்கே அனுப்பி உங்கள் பேரனை கூட்டிகிட்டு போங்க. இல்லைனா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ரூமையே பாத்ரூமாக மாற்றிடுவோம் போல என கிண்டலாக கூறிவிட்டு ஃபோனை வைத்தான். இப்போது ஹரிஷை பார்த்த எல்லோரின் கண்களிலும் ஒரு விவரிக்க முடியாத அச்சம் கலந்திருந்தது. இனி யாரும் அவனை யூஸ்லெஸ் மருமகன் என்று சொல்ல துணிய மாட்டார்கள். ஹரிஷ் இன்று செய்தது குறைந்தபட்சம் சென்னையின் பிசினஸ் உலகம் மொத்தமும் பரவும். இப்போது அவன் நிச்சயமாக தனக்கென ஒரு பெயரை உருவாக்கினான். கிட்டத்தட்ட அவனுடைய கனவு சாம்ராஜ்யத்துக்கான பாதி படிகளை கடந்திருந்தான் ஹரிஷ். கொஞ்சம் கொஞ்சமாக சென்னையின் பவர்ஃபுல்லான ஏரியாக்களில் ஹரிஷின் பெயர் ஒலிக்கத் தொடங்கியது. பிஸ்னஸ், ஹெர்பல் மெடிசன் என்ற 2 துறையிலுமே ஹரிஷ் சத்தமில்லாமல் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிக் கொண்டிருந்தான். திடீரென அந்த ரூமுக்கு வெளியே பரபரப்பான காலடி சத்தங்கள் கேட்க அந்த கதவு உடைக்கப்படுவது போல தட்டப்பட்டது. ஹரிஷ் கண்ணசைக்க கதவை ஒட்டி நின்று கொண்டிருந்த தீபக்கின் ஆள் அதை திறந்து விட்டான். பார்க்கவே கரடுமுரடாக தெரிந்த ஒரு பெரிய ஆண்கள் கூட்டம் உள்ளே வந்தது. எதிரில் வருவது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அடித்து சாப்பிட்டு விடுவது போலத்தான் அவர்களுடைய ரியாக்ஷன் இருந்தது. கையில் கத்தி, முதுகில் அருவாள் என்று டிப்பிக்கல் ரவுடி கெட்டப்பில் உள்ளே வந்தவர்களுக்கு நடுவில் உயரமாக இருந்த ஒருவன் மட்டும் வித்தியாசமாக தெரிந்தான். இந்த நேரத்தில் இவ்வளோ பேரை கூட்டிட்டு எப்படி வெளியில் வர? இவனுங்களுக்கு காரெல்லாம் பத்தாது, ஏதாவது லாரி வச்சு அள்ளி போட்டுட்டு வந்தியா? ஆமாம், இவனுங்களுக்கு வாங்கி போட்டது போக உனக்கு ஏதாவது மிச்சமாகுதா? உள்ளே நுழைந்தவனை பார்த்த ஹரிஷ் கேலியாக கேட்க அதை கேட்ட யுவராஜுக்குத்தான் நிலநடுக்கத்தின் இடையில் மாட்டிக்கொண்டதை போல இருந்தது. ஹரிஷின் நண்பர்களை தவிர மற்ற எல்லோரும் திகைப்புடன் பார்த்தனர். யுவராஜ் அதை பார்த்து முதலில் அதிர்ச்சி அடைந்தாலும், இந்த ஹரிஷுக்கு பைத்தியம் முத்திருச்சு போல, ஆண்டனி கிட்டேயே போய் இப்படி பேசிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஆண்டனி கண்டிப்பாக இதை பொறுத்துக்கவே மாட்டார். எப்படியோ இன்னைக்கு இந்த ஹரிஷோட சாப்டர் முடிய போகுது என்று சந்தோஷமாக நினைத்தான். அதே உற்சாகத்தோடு நிமிர்ந்தவன், ஆண்டனி ஒரு வழியாக வந்துட்டீங்களா? உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. ப்ளீஸ் எனக்காக இந்த கேடு கட்டவனை அடித்து கொன்றுங்க என்று சொன்னபடி எழுந்து நின்றான். டே ஹரிஷ், இவ்வளோ நேரம் எங்களை எப்படிலாம் டார்ச்சர் பண்ண, இனியும் அதிகாரம்லாம் செல்லுபடி ஆகாது. எங்கள் அண்ணன் ஆண்டனி வந்துட்டார். இப்போ உன் சாவை என் கண்ணு முன்னாடியே பார்க்க போகிறேன் என அடிப்பட்ட வலியை கூட தாங்கிக் கொண்டு கைதட்டி சிரித்தான். அதே நேரத்தில் ரொம்ப நேரமாக முட்டி போட்டு இருந்ததில் வலி தாங்க முடியாமல் அழுது கொண்டிருந்த ஜேக்கப்
தன் அண்ணனை பார்த்ததும் தாங்க முடியாத சந்தோஷம் அடைந்தான். அவனுடைய கண்கள் 1000 வாட்ஸ் பல்பு போட்டது போல பளிச்சென்று எரிந்தது. ஆனா எப்படியாவது என்னை காப்பாத்து, அப்புறம் இந்த ராஸ்கலோட காலை உடச்சி தூண்டு துண்டா வெட்டி போடு, அதை பார்த்தாதான் என்னோட ஆத்திரம் அடங்கும் என்று ஆவேசமாக கத்தினான். அவ்வளவு நேரம் ஹரிஷை நினைத்து பயந்து நடுங்கியதெல்லாம் அவனுக்கு அம்னீஷியா வந்தது போல மறந்து போயிருந்தது. அடியாட்களோடு தன் அண்ணன் வந்திருப்பதை பார்த்தவன் தன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்திருப்பதாக நினைத்தான். ஆக மொத்தத்தில் ஆண்டனியை பார்த்ததும் யுவராஜ் மற்றும் ஜேக்கப் இருவருமே ஆக்ரோஷமானார்கள். அவர்களின் காயங்கள் மட்டும் இல்லாவிட்டால் ஆண்டனி இருக்கும் தைரியத்தில் எழுந்து வந்து ஹரிஷை தாங்களே அடித்திருப்பார்கள். அந்த அளவிற்கு அவன் மீது கொலை வெறியுடன் இருந்தார்கள். ஆனால் இப்போது ஒழுங்காக நிற்பதற்கே தடுமாற்றமாக இருக்க ஹரிஷை அடிப்பது பற்றியெல்லாம் கனவில் கூட நினைக்க முடியாது. ஆனால் உள்ளே நுழைந்த ஆண்டனியோ அவர்கள் இருவரையுமே கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் பேசியது காதிலேயே விழாதது போல ஹரிஷை நோக்கி நடந்தவன் தன் பின்னால் வந்த ஆட்களை வாசலுக்கு அருகிலேயே நிற்கச் சொல்லிவிட்டு அவன் மட்டுமாக ஹரிஷின் அருகில் சென்றான். என்ன ஹரிஷ், பார்த்து ரொம்ப நாளாச்சு, எப்படி இருக்க என்று கேட்டுக்கொண்டே அவனுக்கு பக்கத்திலேயே ஒரு சேரை இழுத்து போட்டு நிதானமாக அமர்ந்தான். ஆமாம், ரொம்ப நாள் தான் ஆச்சு. நான் வேற ஒரு விஷயத்துக்காக உன்னை வந்து சந்திக்கணும்னு நினச்சேன். அதுக்கு சரியான சந்தர்ப்பம் அமையாமலே போயிடுச்சு என்று ஜீவாவின் பிரச்சனையை மனதில் வைத்துக் கொண்டு சொன்னவன் ஆண்டனியை ஒரு முறை மேலும் கீழுமாக பார்த்தான். என்ன அப்படி பார்க்குற? ஆண்டனி கேள்வியுடன் அவனை பார்க்க, இப்போ உங்ககிட்ட பயங்கரமாக முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு என்று ஒரு சின்ன சிரிப்புடன் சொன்னான் ஹரிஷ். அதுக்கு நான் உன்னோட பவர் பில்லுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் என்று ஆண்டனி ஹரிஷின் தோளில் தட்டியபடி சிரித்தான். அப்போது வரை அவன் ஜேக்கபை திரும்பி கூட பார்க்கவில்லை. யுவராஜ் அங்கு நடப்பதை நம்ப முடியாமல் தன் கண்களை தேய்த்து விட்டு கொண்டான். ஹரிஷ் ஏன் இன்னும் இரத்த வெள்ளத்தில் தரையில் கிடக்கவில்லை என்று அவனுக்கு கிறுக்குத்தனமாக கேள்வி எழுந்தது. என்ன, 2 பேரும் அடிச்சுக்குவாங்கன்னு பார்த்தா ரொம்ப நாள் மீட் பண்ணாத பழைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒன்றா உட்காந்து காஃபி குடிச்சிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஹரிஷ் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் நிஜம்தானா? அப்படின்னா உண்மையாகவே இவன் நம்ம நினச்ச மாதிரி இல்லையா? யோசித்த யுவராஜ் தலையில் கை வைத்தபடி அப்படியே தரையில் அமர்ந்தான். அவனிடம் மிச்சமிருந்த ஒரு நம்பிக்கையும் கைவிட்டு போனதைப் போல இருந்தது. இன்னொரு பக்கம் ஜேக்கபின் நிலைமை அதைவிட மோசமாக இருந்தது. அப்படின்னா அண்ணனோட ஃப்ரெண்டுக்கிட்டே நம்ம பிரச்சனை பண்ணியிருக்கோம், அதுவும் யாருன்னு தெரியாமலேயே அண்ணனையும் இதில் இழுத்து விட்டுருக்கோம். போச்சு, இன்னையோட என் கதை முடிஞ்சது என்று யோசித்தபடி அவனும் யுவராஜின் பக்கத்தில் சரிந்து அமர்ந்தான். இருவரும் ஒருவரையொருவர் திகைப்புடன் பார்த்து கொள்ள அதை ஓரக்கண்ணால் கவனித்த ஹரிஷுக்கு சிரிப்பு தான் வந்தது. அப்படின்னா நீ என்கிட்ட ஃபோனில் சொன்னது உண்மைதானா? திடீரென தீவிரமான குரலில் ஆண்டனி கேட்க, ஆமாம், அது உண்மைதான். நாளைக்கு காலையில் ஷார்ப்பாக 10 o'clock தியானா மீடியாவில் ஏலம் நடக்கும், ஹரிஷ் பதில் சொன்னான். அவர்கள் இருவரும் எதை பற்றி பேசிக் கொள்கிறார்கள் என்று புரியாமல் அங்கிருந்த பலரும் முழித்தனர். ஹரிஷ் இங்கு வருவதற்கு முன்பு சில ஏற்பாடுகளை செய்துவிட்டு தான் வந்திருந்தான். அதில் ஒன்று, சென்னையில் இருக்கும் முக்கியமான பிசினஸ்மேன்களுக்கு ரகசியமாக ஒரு அழைப்பினை அனுப்பச் சொல்லி நிகிதாவிடம் கூறியிருந்தான். அதன்படி நாளை தியானா மீடியாவில் வைத்து 100 பவர்ஃபுல் டேப்லெட்டுகளை ஏலத்தில் விடப்போவதாக அறிவிக்க சொல்லியிருந்தான். அதை பற்றித்தான் இப்போது ஆண்டனி கேட்டான். இந்த விஷயத்தில் ஆண்டனி ஆர்வம் காட்டியதை பற்றி ஹரிஷ் ஆச்சரியப்படவில்லை. ஏனென்றால் ஹரிஷ் இதை ஒரு பிசினஸாக மாற்ற விதை போட்டதே ஆண்டனி தான். அவன்தான் முதலில் விலை கொடுத்து ஹரிஷிடம் அந்த டேப்லெட்டை வாங்கினான். அதன் பிறகுதான் இதற்கு பின்னால் இவ்வளவு பெரிய பிசினஸ் உலகம் இயங்கிக் கொண்டிருப்பது ஹரிஷுக்கு புரிய வந்தது. அதனால் பவர்ஃபுல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடனுக்குடன் ஆண்டனிக்கு தெரிந்துவிடும் என்பதில் அவனுக்கு சந்தேகமில்லை. அதற்குள் ஆண்டனி மீண்டும் ஏதோ கேட்க ஹரிஷ் என்ன என்பதைப் போல அவனை பார்த்தான். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் ஹரிஷ், நிஜமாவே தியானம் மீடியா உனக்கு சொந்தமானதானா? நீ எதுக்காக ஏஜே ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க உன்னை அவமானப்படுத்துனது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்த? ஆண்டனி குழப்பத்துடன் கேட்டான். அதற்கு ஹரிஷ் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க, இதற்கு மேல் தான் அதை வற்புறுத்தி கேட்பது சரியாக இருக்காது என்று நினைத்த ஆண்டனி, ரியலி சாரி ஹரிஷ், அது உன்னோட கம்பெனின்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த பிரச்சனைக்குள்ளேயே வந்திருக்க மாட்டேன். இந்த யுவராஜ் வந்து ஹெல்ப் பண்ணி கேட்டதுனால தான் நான் அதை செய்யவே ஒத்துக்கிட்டேன். இப்போ தான் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சேன். நாளை காலையில் வேலையாக தியானா மீடியா சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் நாங்கள் விளைவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களால் உன் கம்பெனி அடைஞ்ச நஷ்டத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என்று ஆண்டனி திரும்பி தன் தம்பி ஜேக்கபை பார்த்தான். இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? வந்து ஹரிஷ் கிட்ட மன்னிப்பு கேளு. இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதானே என்று கோபமாக கத்த, அதை கேட்டவுடன் கால் வலியை கூட பொருட்படுத்தாமல் முழங்காலை இழுத்து கொண்டு ஹரிஷிடம் வந்தான் ஜேக்கப். ஹரிஷ், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நடந்த எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று ஹரிஷின் கால்களை பிடிக்காத குறையாக கெஞ்சினான். இந்த விஷயம் இதோட முடிஞ்சிரும் நம்புறேன். ஆண்டனி ஹரிஷின் கண்களை பார்த்து கேட்க, இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, ஆனால் நான் உன் தங்கச்சி கிட்ட சொன்ன மாதிரி இனி நீ என் ஃப்ரெண்டு மேலே கை வைக்க மாட்டேன்னு நம்புகிறேன் என்று தீவிரமான குரலில் சொன்னான் ஹரிஷ்.
அவன் ஜீவாவை பற்றி பேசுகிறான் என்பதை புரிந்து கொண்ட ஆண்டனி மெதுவாக தலையை மட்டும் அசைத்து வைத்தான். ஜீவா விஷயத்தை பற்றி ஜெசிகா ஏற்கனவே அவனிடம் கூறியிருந்தாள். அதன் பிறகுதான் ஆண்டனி ஜீவா விஷயத்தில் தலையிடாமல் இருந்தான். ஆனால் இப்போது ஹரிஷை பார்க்கும்பொழுது ஆண்டனிக்கு பிரமிப்பாக இருந்தது. அவனை பற்றி ஆண்டனி முதல் முறை கேள்விப்பட்டதற்கும் இப்போது அவன் அடைந்திருக்கும் உயரத்திற்கும் இடைப்பட்ட தூரம் ஆண்டனியை நம்ப முடியாத பிரமிப்பில் ஆழ்த்தியது. எப்படி எதையுமே வெளியில் காட்டிக்கொள்ளாமல் ஒன்றுக்கும் உதவாதவன் போல நடித்துக்கொண்டு அவனால் எப்படி இந்த அளவிற்கு வளர முடிந்தது என்று இப்போதும் ஆண்டனிக்கு புரியவில்லை. ஆனால் ஹரிஷ் ஒரு மேதை என்பதை மட்டும் அவனால் உணர முடிந்தது. மேலும் அப்படிப்பட்ட ஒருவனுடன் தான் ஒரு ஃப்ரெண்டாக இருப்பது ஒரு அதிர்ஷ்டம் என்று நினைத்தான். ஹெர்பல் மெடிசனை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்ள அதிகமாக ஆர்வம் காட்டும் ஆண்டனிக்கு ஹெர்பல் மெடிசன் போட்டியில் ஹரிஷ் கலந்து கொண்டதும் ஜெயித்ததும் தெரிந்திருந்தது. அப்படியென்றால் ஹரிஷுக்கு பவர்பில் மட்டுமல்ல, வேறு சில மருந்து ஃபார்முலாக்களும் தெரியும் என்பதை அறிந்து கொண்டவன் அப்போதிருந்தே ஹரிஷின் புத்தி கூர்மை மீது பெரிய மரியாதையை வைத்திருந்தான். அதுவும் போட்டியில் ஜெயிக்கும் அளவிற்கு அவன் திறமைசாலி என்றால் ஹரிஷ் நிச்சயமாக சாதாரண ஆளாக இருக்க முடியாது என்றும் சந்தேகப்பட்டான். இப்போது தியான மீடியாவின் CEO அவன்தான் என்று தெரிந்த பிறகு அந்த சந்தேகம் சரிதான் என்று தோன்றியது. ஹரிஷிடம் வெளி உலகத்திற்கு தெரியாத நிறைய ரகசியங்கள் இருப்பதாக நினைத்த அவன் எந்த சிச்சுவேஷனிலும் ஹரிஷை பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை. இப்படியாக யோசனையில் இருந்த ஆண்டனியை ஹரிஷின் குரல் கலைத்தது. நேரில் வந்து கேட்டதுனால உனக்காக உன் தம்பி அனுப்பி வைக்கிறேன், அவனை கூட்டிகிட்டு போ. ஆனால் இன்னொரு விஷயத்தனால ஞாபகம் வச்சுக்கோ, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணுறது இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்க வேண்டாம். அப்புறம் எப்போவும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். ஹரிஷ் அழுத்தமான குரலில் கூற, நிச்சயமா அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என கூறியபடி எழுந்து நின்ற ஆண்டனி ஹரிஷுடன் கைகுலுக்கி விட்டு தன் தம்பியை அழைத்து கொண்டு வெளியேறினான். கடைசி வரை அவன் யுவராஜை ஒரு ஆளாக கூட மதிக்கவில்லை. அடுத்ததாக நிக்கில், பார்த்தி, விக்கி என்று எல்லோர் வீட்டில் இருந்தும் ஆட்கள் வந்து அவர்களை அழைத்துச் செல்ல யுவராஜும் அவனுடைய 1-2 கூட்டாளிகளும் மட்டுமே மிச்சம் இருந்தனர். யுவராஜின் பின்னால் பரிதாபமாக உட்கார்ந்திருந்த அவனுடைய அல்லக்கைகளை பார்த்த ஹரிஷ், டேய், உங்களெல்லாம் வீட்டில் தேட மாட்டாங்களா? கிளம்பி போங்கடா. இனி எப்போவாவது இவன் கூட உங்களை பார்த்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன செய்வேன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை என்று மிரட்ட வேகமாக மண்டையை ஆட்டியவர்கள் விட்டால் போதுமென்று தலைதெறிக்க ஓடிவிட்டார்கள். அவ்வளவு நேரம் யுவராஜை நன்றாக ஏற்றிவிட்டு கொண்டிருந்தவர்கள் இப்போது அவனை திரும்பி கூட பார்க்கவில்லை. கடைசியில் யுவராஜ் மட்டுமே ஒற்றை ஆளாக அங்கு உட்கார்ந்திருந்தான். இதுதான் நீ சேர்த்து வச்ச கூட்டத்தோட லட்சணம். இவனுங்களை வச்சுதான் என்னையும் என் கம்பெனியை அழிக்கலாம்னு நினைச்சியா என்று நக்கலாக கேட்ட ஹரிஷ் சேரில் சாய்ந்தவாறு நெட்டி முறித்தான். என்னடா, உன்னை கூட்டிகிட்டு போக உங்கள் வீட்டில் இருந்து யாராவது வருவாங்களா வரமாட்டாங்களா? என் டைமை வேஸ்ட் பண்ணாத. நாளைக்கு ஏலத்துக்காக நான் இன்னும் டேப்லெட்ஸை வேறு தயாரிக்க வேண்டியிருக்கு. அவசரமாக ஒரு கல்யாணத்தை தடுத்து நிறுத்த வேண்டியிருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு உன் கூட ஜாலி பண்ணிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை ஹரிஷ் சலிப்புடன் கூற யுவராஜ் பயந்து விட்டான். அவனுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. இவ்வளவு நேரம் தன்னை சுற்றி ஆட்கள் இருந்ததில் கொஞ்சம் தைரியமாக இருந்தவன் இப்போது சிங்கத்தின் குகைக்குள் தனியாக மாட்டிக்கொண்ட சுண்டலி போல உணர்ந்தான். அவன் மற்றவர்களை துன்புறுத்திய போது சந்தோஷமாக உணர்ந்தவன் இப்போது தன்னை காப்பாற்ற யாருமே வரவில்லை எனும் போது என்ன யோசிப்பதென்றே தெரியவில்லை. இந்த ஹோட்டலில் இவ்வளவு கலைவரம் நடந்தும் மாடியில் இருந்து ஒருவன் விழுந்து சாக கிடக்கும் நிலைமையிலும் ஹரிஷை எதிர்க்க யாருமே முன்வரவில்லை. ஹோட்டலின் ஓனரான தீபக்கும் ஜிஎமான தர்ஷினியும் 2 பேருமே ஹரிஷின் பின்னால் தான் நின்றனர். எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய நண்பன் கீழே விழுந்ததை விசாரிக்க போலீஸ் கூட வரவில்லை. இதையெல்லாம் யோசிக்கும் பொழுது அவனுக்கு தலைக்குள் ஏதோ ட்ரெயின் ஓடுவது போல ஒரே குழப்பமாக இருந்தது. போலீஸ் வரும் அளவிற்கு அங்கு எந்த பிரச்சனையும் நடக்கவில்லை என்பது பாவம் யுவராஜுக்கு தெரியாது. என்ன ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருக்க? உன்னை காப்பாற்ற யாரும் வருவாங்களா மாட்டாங்களா? அதையாவது சொல்லு. அடுத்து உன்னை என்ன பண்ணுறதுன்னு நான் முடிவெடுக்கணும்ல. ஹரிஷ் பொறுமை இழந்து கூற, இரு ப்ளீஸ், அவசரப்படாத. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு பொறுத்துக்கோ, யாராவது வருவாங்க. அவனிடம் கெஞ்சிய யுவராஜ் தன்னையும் மீறி அழுது விட்டான். முதல் முறையாக தான் செய்ததை நினைத்து அவன் வருந்தினான். இப்போது இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அவன் ஹரிஷை பழிவாங்க நினைத்ததுதான். முதல் முறை அடி வாங்கியதோடு அவன் நிறுத்தியிருந்தால் இந்த அளவிற்கு வந்திருக்காது. உண்மையில் ஹரிஷ் இவ்வளவு பெரிய ஆளாக இருப்பான் என்று அவன் கனவிலும் யோசிக்கவில்லை. ஏதோ அதிர்ஷ்டத்தில்தான் ஹரிஷ் தியான மீடியாவின் CEO ஆகிவிட்டான் என நினைத்துதான் ரொம்ப ஈஸியாக அவனுடைய கம்பெனியை அழித்து விடலாம் என்று கணக்கு போட்டான். யுவராஜ், உண்மையிலே என் கூட பேச்சுவார்த்தை நடத்த உன்கிட்ட இன்னொரு ட்ரம்ப் கார்டு இருக்கு. அதை பற்றி நீ யோசிக்கவே இல்லை. ஹரிஷ் ஒரு கிண்டலான சிரிப்புடன் சொன்னான். அவன் சொன்னதும் தீபக் உட்பட ஆண்கள் அனைவரும் சிரித்தனர். ஐராவிற்கும் தர்ஷினிக்கும் மட்டும் ஹரிஷ் ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்து கொள்வதாக தோன்றியது. ஆனாலும் யுவராஜ் பெண்களை வீடியோ எடுத்த விஷயம் அவர்களையும் கோபப்படுத்தி இருந்தது. அதனால் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தனர். ஏன் தீபக், இவன் கம்பெனி பேர் என்ன? ராஜ் மீடியா கார்பரேஷன் தானே?
அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஹரிஷ் தீபக்கிடம் திரும்பி கேட்க அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை யுவராஜ் புரிந்து கொண்டான். இல்லை, அது மட்டும் வேண்டாம். யுவராஜ் வெளிரி போன முகத்துடன் பதற, அதை தவிர உங்ககிட்ட வேற என்ன உருப்படியா இருக்கு என்று கேட்டான் ஹரிஷ். அப்புறம் நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல, இதுக்கு மேல உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமையும் இல்லை என்ற ஹரிஷ் தன் போனை எடுத்து யாருக்கோ அழைத்தான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த கதவை திறந்து கொண்டு ரித்திகா உள்ளே வந்தாள். அவளை பார்த்து சிரித்த ஹரிஷ், ரித்திகா, சார் உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு, ஸோ உன் கையாலேயே அதை அவன்கிட்ட கொடு என்று உத்தரவிட்டான். இதோ பாஸ் என்று ரித்திகாவும் உற்சாகமாக யுவராஜின் முன்னால் அந்த டாக்குமெண்ட்டை வைத்தாள். பின்பு யுவராஜை பார்த்து அழகாக சிரித்தவள், யுவராஜ் சார், நீங்க இந்த இடத்துல கையெழுத்து போடுங்க என்று தன் கையில் இருந்த பேனாவையும் நீட்டினாள். அப்போது யுவராஜ் முகம் போன போக்கை பார்த்தவர்களுக்கு அவன் மீது லேசாக பரிதாபமே வந்துவிட்டது. ஆனால் அவன் அதைத்தானே ஹரிஷுக்கு செய்ய நினைத்தான். அதுவும் தியான மீடியாவில் வேலை செய்பவர்களை பற்றி கூட கவலைப்படாமல் அதை ஒட்டுமொத்தமாக அழிக்க நினைத்தான். அவனுக்கு இப்படி ஒரு தண்டனை தேவைதான் என்று யோசித்தவர்கள் இப்போது அவன் என்ன முடிவெடுக்கப் போகிறான் என்ற ஆர்வத்துடன் அவனையே பார்த்தார்கள். யுவராஜ் செய்த தவறுகளுக்கு பதிலாக ஹரிஷ் அவனுடைய கம்பெனியை எழுதி கேட்க ரித்திகா அவன் முன்னால் அதற்கான டாக்குமெண்ட்ஸை வைத்தாள். ரித்திகாவின் முகத்தில் இருந்த சிரிப்பை பார்க்கும் பொழுது யுவராஜின் மனதில் ஒரு கசப்பு பரவியது. இல்லை, நான் போட மாட்டேன், கண்டிப்பாக அதில் சைன் போட மாட்டேன். தலையாட்டிய யுவராஜ் ஹரிஷின் கைமுஷ்டி இறுகுவதை கவனித்தார். யுவராஜை முறைத்தபடி மெதுவாக எழுந்து பால்கனி கதவிற்கு பக்கத்தில் சென்ற ஹரிஷ், நீ நல்லா யோசிச்சு அந்த முடிவுக்கு வந்திருக்கியா என்று கேட்டுக்கொண்டே கதவுக்கு வெளியே கண்களை காண்பித்தான். கொஞ்ச நேரத்திற்கு முன்பு அவனுடைய நண்பன் அதன் வழியாக தூக்கி எறியப்பட்டது நினைவுக்கு வர யுவராஜின் முகம் பயத்தில் வெளிரியது. ஓகே ஓகே, நான் போடுறேன், என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க பதட்டத்தோடு கூறிய யுவராஜ் ரித்திகா கொடுத்த டாக்குமெண்ட்ஸை கையில் எடுத்தான். கம்பெனியை விட இப்போது தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதுதான் முக்கியமானது என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது. குட், எல்லாத்தையும் விட உயிரோடு இருக்கிறதா ரொம்ப முக்கியம் சிரித்து கொண்டே சொன்ன ஹரிஷ் மீண்டும் தன் இடத்தில் வந்து அமர்ந்தான். யுவராஜ் அந்த டாக்குமெண்ட்டின் மீது இருந்த எழுத்துக்களில் அவசரமாக கண்களை ஓட்ட ராஜ் மீடியா கார்ப்பரேஷன் சம்பந்தப்பட்ட அனைத்து சொத்துக்களும் எந்த நிபந்தனையும் இன்றி தியான மீடியாவின் சிஓவிற்கு மாற்றப்படுவதாக அதில் எழுதப்பட்டு இருந்தது. அதை படித்தவன் பல்லை கடித்து கொண்டு கையில் இருந்த பேனாவை உடைப்பது போல இறுக்கி பிடித்தான். ராஜ் மீடியா கார்ப்பரேஷன் அவர்களுடைய 3 தலைமுறை சொத்து. ஆனால் இப்போது அதை மொத்தமாக தாரை வார்த்து கொடுக்க வேண்டிய நிலைமையில் யுவராஜ் இருந்தான். அதை விட்டால் இப்போது அவனுக்கு வேறு வழியும் இல்லை. அப்போதுதான் அவன் அங்கிருந்து உயிரோடு வெளியேற முடியும். வேறு வழியின்றி தன் பெயரை எழுதி முடித்த யுவராஜ் தன்னிடமிருந்த எல்லாவற்றையும் இழந்து விட்டதாக உணர்ந்தான். அப்படியே தளர்ந்து போய் தரையில் அமர்ந்தவன் தன் எதிர்காலம் மொத்தமும் கைவிட்டு போனதை நினைத்து அழ ஆரம்பித்தான். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். இனி எந்த விதத்திலையும் நாங்கள் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். சொல்லியபடி அவனுடைய தோளில் தட்டி கொடுத்த ஹரிஷ் அந்த ரூமை விட்டு வெளியேற அவனுடைய நண்பர்கள் அனைவரும் அவனுடைய பின்னால் வந்தனர். அந்த காட்சியை பார்ப்பதற்கு ஏதோ ஹாலிவுட் மூவி சீனை பார்ப்பது போல இருக்க அந்த ஹோட்டலில் இருந்த எல்லோரும் ஆ என்று ஹரிஷை பார்த்தனர். ஹரிஷ், நான் கூட உன் கோபத்தை பார்த்து அவனை கொல்ல போறேன்னு நினைச்சேன். ஆனால் உண்மையிலேயே நீ கிரேட் தான். இனி யாவனே நினைச்சாலும் எதுவுமே செய்ய முடியாத மாதிரி பண்ணிட்ட. ஐரா பாராட்ட தலையாட்டி அதை ஏற்றுக்கொண்ட ஹரிஷ், நடந்து முடிஞ்சதை பற்றி இனிமேல் பேச வேண்டாம். நாளைக்கு மார்னிங் கரெக்டான டைமுக்கு வந்துடுங்க. தியான மீடியா ரொம்ப பெரிய சிக்கலில் இருக்குது. இப்போ பாதி கிணறு தான் தாண்டி இருக்கும். மிச்சத்தையும் நல்லபடியாக முடிக்கணும்னா அதுக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படும் என்றான். அதை பற்றி நீ கவலையே படாத ஹரிஷ், நாங்கள் எப்போவும் உங்க கூட இருப்போம். தீபக் சொல்ல மற்றவர்களும் அதை ஆமோதித்தார்கள். சரி, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இப்போ நீங்கள் எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க என்று ஹரிஷுக்கு அதற்கு மேல் அவர்களுடன் பேச நேரமில்லை. இன்றைக்கு காலையில் அக்ஷராவின் வீட்டிற்கு சென்று விட்டு திரும்பும்போது நிகிதா ஃபோன் செய்து கம்பெனியின் நிலைமையை பற்றி சொன்னவுடன் முதலில் ஹரிஷுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒரு பக்கம் அக்ஷராவை காப்பாற்ற வேண்டும், இன்னொரு பக்கம் தன்னுடைய கம்பெனி நிலைமை பெரும் சிக்கலில் இருக்க சிறிது நேரம் யோசித்த ஹரிஷ் தன்னுடைய மெயிலுக்கு நிகிதா அனுப்பிய கம்பெனி விவரங்களை பார்த்தான். உண்மையிலேயே அது ரொம்ப மோசமாகத்தான் இருந்தது. உடனடியாக அவன் தலையிட்டு ஏதாவது செய்யாவிட்டால் இன்னும் ஓரிரு நாட்களில் அவனுடைய கம்பெனியை இழுத்து மூட வேண்டியதுதான். அந்த அளவிற்கு யுவராஜ் திட்டம் போட்டு எல்லா திசைகளிலிருந்தும் தியானா மீடியாவிற்கு சிக்கலை ஏற்படுத்தியிருந்தான். தியானா மீடியாவில் இன்வெஸ்ட் செய்திருந்தவர்கள் திடீரென தங்களுக்கு இடையேயான அக்ரிமெண்ட்டை கேன்சல் செய்வதாக நோட்டீஸ் அனுப்பியிருந்தார்கள். மேலும் கம்பெனியின் ஆர்டிஸ்டுகள் பலரும் கம்பெனியிலிருந்து வெளியேறப் போவதாக அறிவித்திருந்தார்கள். அது மட்டுமின்றி வெளியில் இருந்த சில கம்பெனிகளும் தியானா மீடியாவிற்கு எந்த ஒரு புது கான்ட்ராக்டும் கிடைக்காதபடி ஒரு கார்ப்பரேட் போரை தொடுத்திருந்தார்கள். இதனால் ஷேர் மார்க்கெட்டிலும் அவனுடைய கம்பெனி மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருந்தது. இதெல்லாமே அவன் காணாமல் போயிருந்த இந்த ஒரு சில வாரங்களில் நடந்திருந்தது.
இதற்கு பின்னணியில் யுவராஜ் தான் இருக்கிறான் என்பதை நிகிதாவே கூறிவிட்டதால் தீபக்கையும் தன் மற்ற நண்பர்களையும் கான்ஃபரன்ஸ் காலில் அழைத்த ஹரிஷ் யுவராஜின் நடவடிக்கைகளை பின்தொடர்ந்து இந்த விஷயத்தில் அவருடன் கூட்டு சேர்ந்திருக்கும் ஆட்களை கண்டுபிடிக்க சொன்னான். அப்படித்தான் ஒவ்வொரு முடிச்சாக அவிழ்க்கப்பட்டது. கடைசியாக தியானா மீடியாவின் அழிவை கொண்டாடுவதற்காக யுவராஜ் ஹரிஷின் ஸ்டார் ஹோட்டலிலேயே ஒரு பார்ட்டியை ஏற்பாடு செய்திருப்பதும் அவர்களுக்கு தெரிய வந்தது. அக்ஷராவின் திருமணத்திற்கு இன்னும் 2 வாரங்கள் இருப்பதாக உமாநாத் கூறியிருந்ததால் முதலில் இந்த விவகாரத்தை பார்க்கலாம் என முடிவு செய்த ஹரிஷ் தன் நண்பர்கள் அனைவரையும் அந்த ஹோட்டலுக்கு வரச் சொன்னான். அக்ஷராவை காப்பாற்றச் செல்ல வேண்டியிருந்ததால் அவனிடம் நேரம் மிக குறைவாகத்தான் இருந்தது. ஒருவேளை மற்ற பிரச்சனைகளை அவன் சரி செய்தாலும் பினான்சியல் ரீதியாக கம்பெனி பெரிய அடி வாங்கியிருந்தது. அதற்கென்ன செய்வது என்று தீவிரமாக யோசித்தவன் அப்போதுதான் அந்த பவர்ஃபுல் ஐடியாவிற்கு வந்தான். இது நிச்சயமாக அவனுடைய கம்பெனிக்கு நல்ல லாபத்தை தருவதுடன் சரிந்து கொண்டே வந்த பெயரை நிலைநிறுத்தி அதை பிரபலப்படுத்தவும் உதவும் என்பதை உணர்ந்தான். உடனே நிகிதாவிற்கு அழைத்து அந்த 100 டேப்லெட்டுகள் விஷயத்தை அறிவிக்க சொன்னான். அதனால் இப்போது இந்த ஒரே நைட்டுக்குள் அவன் 100 பவர்ஃபுல் டேப்லெட்டுகளை தயாரிக்க வேண்டும். இதையெல்லாம் யோசித்துக்கொண்டே காரில் ஏறிய ஹரிஷ் சந்தனாவிற்கு அழைத்தான். ஹரி, என்னாச்சு? அக்ஷராவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல? அவளை காப்பாத்திட்டியா? நான் காலையிலிருந்து உன்னோட ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் என்று பதட்டத்துடன் பேசினாள் சந்தனா. தங்களால் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கை பாதிக்கப்படுவதை அவள் நிச்சயமாக விரும்பவில்லை. பேபி பொறுமை. அக்ஷரா இங்கே இல்லை. அவளை மும்பைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 2 வாரம் இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக அவளை காப்பாற்றிடுவேன். ஹரிஷ் உறுதியான குரலில் கூற, என்ன ஹரி, என்னென்னமோ சொல்கிற? அக்ஷராவுக்கு எதுவும் ஆகாதில்ல என்று கவலையுடன் கேட்டாள் சந்தனா. என்னை நம்பு பேபி. அப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. இன்னைக்கு நைட் நான் வீட்டுக்கு வரமாட்டேன். நீ பார்த்து பத்திரமாரு என்றவன் ஒரு நிமிடம் கழித்து ஐ லவ் யூ பேபி என்றான். ஐ லவ் யூ டூ ஹரி. அப்புறம் எதுக்கும் நீ ரொம்ப ஜாக்கிரதையாரு என்றவள் அரை மனதோடு ஃபோனை வைத்தாள். ஹரிஷ் காணாமல் போன கவலையில் சந்தனா வேலைக்கு கூட போகாமல் வீட்டிலேயே அடைந்து கிடந்தாள். தியானா மீடியாவின் நிலைமையை பற்றி அவளுக்கு சரியாக தெரியவில்லை. அப்படியே தெரிந்தாலும் ஹரிஷை அதனுடன் தொடர்பு படுத்தி பார்க்க மாட்டாள் என்பதால் அக்ஷரா விஷயமாகத்தான் அவனுக்கு ஏதோ வேலை இருக்கிறது என்று நினைத்தாள். சந்தனாவுடன் பேசிவிட்டு போனை வைத்த ஹரிஷ் நேராக தன்னுடைய லேபிற்கு காரை செலுத்தினான். டேப்லெட் தயாரிப்பது அவனுக்கு ரொம்பவே ஈஸியான வேலைதான் என்றாலும் 100 டேப்லெட்டுகள் என்பது மிகப்பெரிய அளவு. அதற்கு அவனுக்கு தனிமை தேவைப்பட்டது. அன்றைய இரவு மிக வேகமாக கடந்தது. மறுநாள் காலையில் சென்னையின் பிசினஸ் வட்டாரம் முழுவதும் தியானா மீடியாவை பற்றி பேச்சாகத்தான் இருந்தது. அழியும் நிலையில் இருந்த அது சரிவில் இருந்து மீண்டதுடன் ராஜ் மீடியா கார்ப்பரேஷனையும் தன்னுடன் இணைத்துக் கொண்டதாக அறிந்தவர்கள் அது எப்படி நடந்தது என்று தெரியாமல் திகைத்து போனார்கள். காலை 9 மணியிலிருந்தே தியானா மீடியாவை நோக்கி காஸ்ட்லியான கார்கள் படையெடுக்க ஆரம்பித்தது. அந்த கம்பெனியில் ஏதோ ஃபங்க்ஷன் நடப்பதாக மக்கள் நினைத்து கொண்டார்கள். பார்க்கிங்கில் தன்னுடைய காரை விட்டு இறங்கிய ஹரிஷ் திடீரென அவனுக்கு பின்னால் சிரிப்பு சத்தம் கேட்கவும் திரும்பி பார்த்தான். டேய் ஹரிஷ், இன்னுமா நீ சாகல? ஆனால் உண்மையிலேயே நீ ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரிதான்டா. உன்னை கொல்லவே முடியாது போல. ஒரு வழியா தொலைச்சிட்டான்னு நினைச்சாலும் திரும்ப வந்து நிற்கிற என்று நக்கலாக கேட்டபடி போஸ் நின்று கொண்டிருந்தான். இந்த கொசு தொல்லை வேற தாங்க முடியல, போய் இவங்கிட்ட சிக்கியிருக்கேன்னு மனதிற்குள் நினைத்து கொண்ட ஹரிஷ் போஸை அலட்சியமாக பார்த்தான். அவர்கள் இருவரையும் கடந்து சென்றவர்கள், அது ஹரிஷ் தானே, ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் நடந்த காம்படிஷனில் இவன் தான் சாம்பியன்னு சொன்னாங்க. இவனுக்கு ரொம்ப அடிபட்டதுனால உயிர் பிழைக்கிறது கஷ்டம்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தா நல்லா தான் இருக்கான் என்று அவர்களுக்குள்ளாகவே பேசிக்கொண்டார்கள். அதற்குள் தன் காரை பூட்டிய ஹரிஷ் போஸை கண்டுகொள்ளாமல் நடக்க ஆரம்பிக்க, நான் உங்ககிட்ட தான் பேசினேன், உனக்கு அது கேட்கலையா என்று ஹரிஷுக்கு குறுக்கே கை நீட்டிய போஸ் கோபமாக கேட்டான். நான் முட்டாளுங்க கிட்டெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதில்ல. அவனுடைய கையை விலக்கிவிட்ட ஹரிஷ் முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் கடந்து செல்ல முயற்சித்தான். யாரை முட்டாள்னு சொல்கிற? இப்போ நீ தான் முட்டாள்தனமாக நடந்துக்கிற. அங்கே பார், தியானா மீடியாவோட சிஇஓக்காக ஒதுக்கப்பட்ட ஸ்பெஷல் பிளேஸில் உன்னோட காரை நிறுத்தியிருக்க. போஸ் சொல்ல, சரி அதுக்கு என்ன இப்போ என்றான் ஹரிஷ். என்னவா? உனக்கு எங்கிருந்து இவ்வளோ திமிரு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த காம்படிஷனில் நீ முழுசாக கூட வின் பண்ணலை, பாதிலே ஓடிட்ட. அப்படி இருந்தும் உன் மனசில் என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா? போஸ் மீண்டும் ஹரிஷை கிண்டல் செய்ய ஹரிஷுக்கு எரிச்சல் வந்தது. இங்கே பாரு, உனக்கு என்ன தான் பிரச்சனை? நான் ஹீரோவா இல்லையான்னு உன்கிட்ட நிரூபிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. இப்போ கூட நான் உன் வழிக்கு வரலை, நீ தான் என் வழியில் குறுக்க நின்று தேவையில்லாமல் ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் ஜீவாவோட ட்ரீட்மெண்ட் தான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். ஹரிஷ் கடுப்புடன் சொல்ல, ஜீவாவின் பெயரை கேட்டதும் போஸின் முகம் கருத்தது. உடனே ஹரிஷுக்கு பதிலடி கொடுக்க விரும்பிய அவன், ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுற? பவர்ஃபுல் வாங்க வந்தியா? இல்லையே,
நீயே சொந்தமாக ஹெர்பல் மெடிசன் தயாரிப்பியே, அப்புறம் உனக்கு இங்கே என்ன வேலை? ஓ, ஒருவேளை இங்கே வர்றவங்களை வச்சு உன்னோட டேப்லெட்டை மார்க்கெட்டிங் பண்ணலான்னு வந்தியோ என்று கேட்டான். அவனுக்கு நேரடியாக பதில் சொல்லாத ஹரிஷ், நீ பவர்ஃபுல் டேப்லெட்டை வாங்க தான் வந்திருக்கியா என அவனையே திருப்பி கேட்டான். ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? கொஞ்ச நாளாக நான் என்னை ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றிக்கிட்டு இருக்கேன். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.